ஹே கைஸ், என்ன வீடியோவில் ஒன்றுமே காணுமே நினைக்கிறீங்களா? எஸ், நான் எடுத்த வீடியோ தான் அது. ஆங்கிலே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். போன வீக் ஷூட் பண்ணது இது. ஆக்சுவலாக நாங்கள் கல்லணை போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று டெலீட் ஆகிடுச்சு யூடியூப்பில். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஸோ யூடியூப்பில் டெலீட் ஆனது எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே கஷ்டப்பட்டு தானே போடுறோம். ஸோ அது டெலீட் ஆகும்போது கஷ்டமாக இருக்கும்ல. அந்த விஷயத்துலேருந்து வெளில வரதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ வரலை. தென் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராட்னெல்லாம் அந்த ஆட்டோ ஃப்ளைட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். போகும்போது எனக்கு பஸ் ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் ரிட்டர்ன் வரும்போது தான் ரொம்ப மோசம். இது வந்து பார்ட் 2ல் வரும் அந்த ரிட்டர்ன் வருது. அது எல்லாமே நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். தென் இங்கே ஒரு மியூசியம் மாதிரி அந்த கல்லணையோட வரலாறு, அது யார் கட்டினா எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தாங்க. அதெல்லாம் நான் மெதுவாக படித்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி தண்ணி சைட் போகலாம், லைட்டாக கால் நினச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த காடு மலை ஏரி குளம்ன்ற மாதிரி தாண்டி போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக பார்த்து கீழே இறங்கிட்டோம். இது நான் ஃபேமிலி மெம்பர்ஸோடு போகிறப்போ தண்ணி நிறையாவே இருந்தது. அது ஒரு மேபி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக